सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 27/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: ராவணனிடம் இருந்து விலகி தந்தையின் எதிரில் இருங்கள். இங்கு யார் யார் அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரது இந்த நேரத்து ஸ்டேஜ் மனநிலை உயர்ந்த ஸ்டேஜ் என்று சொல்லலாமா, அல்லது அவ்யக்த உடலை விட்டு விலகிய நிலை என்று கூறலாமா? இந்த நேரம் அனைவரின் அவ்யக்த நிலை இருக்கிறதா, அல்லது இப்பொழுது கூட யாராவது வியக்த பாவத்தில் உடல் உணர்வில் மூழ்கி இருக்கிறீர்களா? யார் இல்லையோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஒருவேளை இந்த நேரம் அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து அவ்யக்த பாவத்தின் உணர்விலிருந்து விலகி இருக்கிறீர்கள் என்றால் ஏன் விலகி இருக்கிறீர்கள்? அனைவரின் ஒரே மாதிரியான அவ்யக்த நிலை ஏன் உருவானது? எப்படி உருவானது? அவ்யக்த பாப்தாதாவின் எதிரில் இருக்கும் காரணத்தினால் அனைவரின் ஒரே மாதிரியான அவ்யக்த நிலை உருவாகிவிட்டது. இவ்வாறே ஒருவேளை எப்பொழுதும் தன்னை பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் என்ன நிலை இருக்கும்? அவ்யக்தமாக இருக்கும் இல்லையா? பின்பு பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் இருப்பதற்கு பதிலாக பாப்தாதாவை தன்னை விட்டு விலக்கி தூரமாக இருக்கிறார் என்று நினைத்து ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? எப்படி சீத்தை எப்பொழுதும் யார் எதிரில் இருந்தார் என்று சீத்தையின் ஒரு உதாரணம் கூறுகிறீர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். ராமனின் எதிரில். எதிரில் என்றால் ஸ்தூலமாக எதிரில் இல்லை, ஆனால் புத்தி மூலமாக எப்பொழுதும் பாப்தாதாவின் எதிரில் இருப்பது. பாப்தாதாவின் எதிரில் இருப்பது என்றால் ராவணன் மாயாவிடமிருந்து விலகி இருப்பது. எப்பொழுது மாயாவின் எதிரில் இருந்து விடுகிறீர்களோ அப்பொழுது தந்தையிடமிருந்து புத்தி விலகி விடுகிறது. எது மிகவும் பிரியமான உறவாக இருக்கிறதோ அதன் எதிரில் இயல்பாகவே அமர்வது, எழுவது, சாப்பிடுவது, குடிப்பது, நடப்பது, அதாவது எப்பொழுதும் உடன் இருப்பதின் அனுபவம் ஏற்படுகிறது. அப்படியானால் பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் இருக்க முடியாதா என்ன? ஒருவேளை எப்பொழுதும் எதிரில் இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் அவ்யக்த நிலை இருக்கும். ஏன் தூரமாகி விடுகிறீர்கள்? என்ன, இன்னும் குழந்தை பருவத்து விளையாட்டை விளையாடுகிறீர்களா என்ன? அந்த மாதிரி சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை எவ்வளவுதான் தாய் தந்தை அருகில் அழைத்தாலும் குறும்புத்தனம் இருக்கும் காரணத்தினால் தூரமாக ஓடுவார்கள். என்ன இது பார்க்க நன்றாக இருக்கிறதா? எப்பொழுதும் தன்னை எதிரில் இருப்பதாக புரிந்து கொள்வதனால் தன்னை எப்பொழுதும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவராக உணர்வீர்கள். அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்களை வேறு எந்த ஒரு சக்தியும் தாக்க முடியாது. மேலும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது. இன்று அற்பகால அதிகாரம் உள்ளவர் கூட எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறார். அப்படி அனைத்து சக்திகளும் நிறைந்தவரோ சர்வ சக்திவான் தான் இல்லையா? சர்வ சக்திகளின் எதிரில் அற்பகால சக்திகள் உடையவர் கூட தலை வணங்க கூடியவர்கள்தான், எதிர்க்க மாட்டார்கள்.
ஆனால் தலை வணங்குவார்கள். எதிர்ப்பதற்கு பதிலாக அடிக்கடி நமஸ்காரம் செய்வார்கள். எனவே தன்னை அப்படி அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீர்களா? தன்னை அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்வது என்றால் சர்வ சக்திவான் தந்தையை எப்பொழுதும் உடன் வைப்பதாகும். எப்படி பாருங்கள், இன்றைய நாட்களில் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடம் என்ன ஒரு அதிகாரம் இருக்கிறது? சாஸ்திரத்தின் அதிகாரம் இருக்கிறது. அவர்களுடைய புத்தியில் எப்பொழுதும் சாஸ்திரம் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு காரியம் செய்தாலும் எதிரில் சாஸ்திரத்தை தான் கொண்டு வருவார்கள். மேலும் நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது சாஸ்திர பிரமாணம் இருக்கிறது என்று கூறுவார்கள். அப்படி எப்படி சாஸ்திரங்களின் அதிகாரம் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் புத்தியில் சாஸ்திரங்களின் ஆதாரம் இருக்கிறது, அதாவது சாஸ்திரம்தான் புத்தியில் இருக்கிறது. அவர்களின் எதிரில் சாஸ்திரம் இருக்கிறது. உங்கள் எதிரில் என்ன இருக்கிறது? அனைத்து சக்திகளும் நிறைந்த தந்தை. அப்படி அவர்கள் எப்படி எந்த ஒரு காரியம் செய்தாலும் சாஸ்திரங்களின் ஆதாரம் இருக்கும் காரணத்தினால் உரிமையுடன் அதே காரியத்தை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள். எவ்வளவுதான் நீங்கள் அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள், ஆனால் தங்களுடைய அதிகார உரிமையை எந்த ஒரு விஷயத்திலும் சாஸ்திரத்தின் அத்தாரிட்டியோடு அதிகாரத்தோடு நாங்கள் கூறுகிறோம் என்று அடிக்கடி சொல்வார்கள். சாஸ்திரம் ஒருபொழுதும் பொய்யாக முடியாது. சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் சத்தியம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கிறது. அதே போலவே சர்வ சக்திவான் தந்தையின் அதிகாரம் என்ன இருக்கிறதோ அதன் அத்தாரிட்டியினால் அனைத்து காரியங்களையும் செய்பவர்கள் நாங்கள் என்று அந்த அளவு யாரும் அகற்ற முடியாத அளவிற்கு நிச்சயமாகிவிட வேண்டும். அந்த மாதிரி அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கிறதா? எப்பொழுதும் தன்னுடைய அத்தாரிட்டி நினைவு இருக்கிறதா என்று, அல்லது மற்றவர்களின் அத்தாரிட்டியை பார்த்து தன்னுடைய அத்தாரிட்டி மறந்து விடுகிறதா? அனைவரையும் விட உயர்ந்த அத்தாரிட்டியின் ஆதாரத்தில் நடந்து கொள்பவர்கள்தான் நீங்கள் இல்லையா? எப்பொழுதும் இந்த அத்தாரிட்டியை நினைவில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் முயற்சி செய்வது ஒருபொழுதும் இது கடினமான வழி என்று தோன்றாது. எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் அத்தாரிட்டியை எதிரில் வைப்பதினால் மிக சுலபமாக இந்த செயலை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று தீர்மானம் செய்ய முடியும். எதிரில் அத்தாரிட்டியின் ஆதாரம் இருக்கும் காரணத்தினால் அவற்றை காப்பி எப்படி இருக்கிறதோ அப்படியே மட்டும் செய்ய வேண்டும். காப்பி அடிப்பது சுலபமாக இருக்கிறதா அல்லது கடினமாக இருக்கிறதா? ஆம் அல்லது இல்லை. அதன் பதிலை அத்தாரிட்டியின் எதிரில் வைப்பதினால் தானாகவே உங்கள் எதிரில் வந்துவிடும். எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலும் அந்த மாதிரியான இயந்திரத்தை தயாரித்திருக்கிறது. அதில் எந்த கேள்வியை போட்டாலும் அதற்கான பதில் சுலபமாக கிடைத்து விடுகிறது. இயந்திரம் மூலமாக கேள்விக்கு பதில் வெளிவருகிறது என்றால் மூளையை ஓட விடுவதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். அதே போன்று சர்வ சக்திவானின் எதிரில் வைப்பதினால் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் நடைமுறையில் உங்களுக்கு சுலபமாகவே கிடைத்துவிடும். சுலபமான வழியாக அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி சுலபமான உயர்ந்த ஆதாரம் கிடைத்திருந்தும் ஒருவேளை யாராவது அந்த ஆதாரத்தின் லாபத்தை எடுக்கவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்வது? தன்னுடைய பலகீனமாகும். எனவே பலகீனமான ஆத்மா ஆவதற்கு பதிலாக சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள். பிறரையும் ஆக்குங்கள். தன்னை சர்வ சக்திவான் என்று புரிந்து கொள்வதினால் 3 முக்கியமான விஷயங்கள் தானாகவே தன்னுள் தாரணை ஆகிவிடும். அந்த 3 விஷயங்கள் எவை? புத்தியின் ட்ரில் பயிற்சி செய்வதனால்
கேட்ட ஞானத்தை ஓட விடுகிறீர்கள். இதுவும் நல்லதுதான். இதன் மூலம் சக்தி அதிகரிக்கிறது. எந்த ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சாதாரண அதிகாரம் உள்ளவர்களிலும் 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று நிச்சயம், இரண்டாவது போதை, மூன்றாவது பயமின்மை. இந்த 3 விஷயங்களின் காரணமாக அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தாலும் யதார்த்தமற்றவர்களாக இருந்த போதிலும் எவ்வளவு திடமான நிச்சய புத்தியுடன் பேசுகிறார்கள் மற்றும் நடந்து கொள்கிறார்கள். எவ்வளவு நிச்சயம் இருக்குமோ அந்த அளவு பயமற்றவராகி போதையில் பேசுகிறார்கள். அதுபோலவே பாருங்கள், எப்பொழுது நீங்கள் அனைவரும் அனைத்து சக்திகள் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களோ, அனைவரையும் விட உயர்ந்த அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும், எவ்வளவு நிச்சயத்தோடு பேச வேண்டும், மேலும் பயமற்ற நிலையும் வேண்டும். யாராவது ஏதாவது விதத்தில் உங்களை தோல்வி அடைய செய்வதற்கு முயற்சி செய்தாலும் பயமற்ற நிலை, நிச்சயம் மற்றும் போதையின் ஆதாரத்தில் எப்பொழுதாவது தோல்வி அடைய முடியுமா? இல்லவே இல்லை. எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பார். வெற்றி இல்லாமல் இருப்பதற்கான காரணம் இந்த 3 விஷயங்களிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் குறை இருக்கிறது. எனவே வெற்றி அடைபவர் ஆக முடிவதில்லை. அப்படி இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதில் எதுவரை இந்த விஷயங்கள் நடைமுறையில் இருக்கின்றன என்று தனக்கு தானே பாருங்கள். ஒன்று, முழு ஞானத்தில் தந்தை மீது நிச்சயம் இருப்பது. ஆனால் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் வார்த்தைகள் பேசும் பொழுதும் இந்த 3 தகுதிகளுமே இருக்கட்டும். அந்த நடைமுறை விஷயம். மேலும் எப்பொழுது இந்த 3 விஷயங்களும் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையில் வந்துவிடுமோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் காரியமும் சர்வசக்திவானை பிரத்யக்ஷம் செய்யும். இப்பொழுதோ சாதாரணம் என்று நினைக்கிறார்கள். இவர்களுடைய அதிகாரமாவது சுயம் சர்வசக்திவான் தந்தையே என்று இதை அனுபவம் செய்வதில்லை. இதை எப்பொழுது அனுபவம் செய்வார்கள் என்றால், எப்பொழுது ஒரு நொடி கூட அதிகாரத்தை விட்டுவிட்டு எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டீர்களோ, வார்த்தைகள் பேச மாட்டீர்களோ, அப்பொழுதுதான் அதிகாரத்தை மறப்பதினால்தான் சாதாரண காரியமாகி விடுகிறது. அப்படி மற்றவர்களுக்கும் சாதாரணமானதாக எப்படி உலகில் மற்ற ஆத்மாக்கள் ஏதோ கொஞ்சம் செய்கிறார்கள், அதே போல் அனுபவம் ஆகிறது. யார் யார் வருகிறார்களோ அவர்கள் ரிசல்ட் ஆக என்ன கூறுகிறார்கள்? உங்களுடைய விசேஷங்களை வர்ணனை செய்து கொண்டே கூடவே சாதாரண தன்மையையும் அவசியம் வர்ணனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்ற இயக்கங்களிலும் இதே போலத்தான். எப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போலத்தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் சாதாரண நிலையாகி விட்டதில்லையா? ஓரிரு விஷயங்கள் விசேஷமாகப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் வேறு, யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு விசேஷமாக அனுபவம் ஆக வேண்டும். அந்த நிலை இன்னும் வரவில்லைதான் இல்லையா? அனைத்து சக்திகள் நிறைந்தவராவது எந்த ஒரு நடவடிக்கையும் சாதாரணமானதாக எப்படி இருக்க முடியும்? பரமாத்மாவின் அதிகாரம் மற்றும் ஆத்மாக்களின் அதிகாரத்திலோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படி தன் மேலே, அதாவது தன்னுடைய வார்த்தை மற்றும் செயல்களில் மற்ற ஆத்மாக்களை விட இரவு பகலுக்கான வித்தியாசத்தை உணர்கிறீர்களா? இரவு பகலுக்கான வித்தியாசம் அந்த அளவு இருக்கும் பட்சத்தில் அதை யாருக்காவது இந்த வித்தியாசம் இருக்கிறது என்று புரிய வைப்பதற்கான அவசியமும் ஏற்படுவதில்லை. தானாகவே இது இரவு, இது பகல் என்று புரிந்து கொள்வார்கள். அப்படி நீங்களும் எப்பொழுது சர்வசக்திவானின் அதிகாரத்தின் ஆதாரத்தில்
ஒவ்வொரு காரியமும் செய்பவர்களாக இருக்கிறீர்களோ, ஒவ்வொரு வழிகாட்டுதலின்படி நடப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இரவு பகலுக்கான வித்தியாசம் தென்பட வேண்டும். வந்தவுடனேயே இது ஒன்றும் சாதாரண இடமில்லை என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு அப்படி வித்தியாசம் இருக்க வேண்டும். இவர்களின் ஞானம் சாதாரணமானதல்ல. எப்பொழுது அந்த மாதிரி பிரபாவம் ஏற்படுமோ அப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பிரத்யக்ஷம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி சாஸ்திரவாதிகளின் வார்த்தைகளிலிருந்து இவர்களுக்கு சாஸ்திரங்களின் அதிகாரம் இருக்கிறது என்று தென்படுகிறதோ, அதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அதிகாரம் பிரசித்தி ஆக வேண்டும். கடைசி நிலை என்பது இதுதான் இல்லையா? வார்த்தை மூலம், முகம் மூலம், நடத்தை மூலம் அனைவரிடமிருந்தும் அதிகாரம் தெரிய வர வேண்டும். இன்றைய உலகத்தில் ஒருவேளை சிறிய அதிகாரமுள்ள அலுவலர் தன்னுடைய வேலையில் எப்பொழுது இருக்கிறாரோ அப்பொழுது அவரிடம் எவ்வளவு அதிகாரம் நிறைந்த செயல்பாடு தென்படுகிறது. போதை இருக்கிறது தான் இல்லையா? அதே போதையில் ஒவ்வொரு செயலையும் செய்கிறார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சாஸ்திரங்களின் அதிகாரம் உள்ளவர்கள். இது ஆன்மீக அழியாத அதிகாரம் ஆகும். அந்த மாதிரி அதிகாரம் நிறைந்த தந்தையை எதிரில் வைத்து அதிகார உரிமையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம். ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।